ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செலிப்ரிட்டி அடிக்ஷன். அதாவது மது, மாது, சூது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அடிக்ஷனாக இருக்கிறவங்களும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த செலிப்ரிட்டி அடிக்ஷன்னா என்ன தெரியுமா? அது செலிப்ரிட்டினா யார்? ஒரு மக்களால் ஒரு பிரபலம் அடைந்தவங்க, அதாவது ஒரு திரையுலக நடிகராக இருக்கலாம், நடிகையாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு கலைஞராக ஏதாச்சும் விஷயமா இருக்கலாம். இவங்களை நம்ம செலிப்ரிட்டியாக கருத்துறோம். இப்படியாப்பட்டவங்ககிட்ட எல்லாருக்குமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கும், அவங்க கூட உரையாடணும்னு ஆர்வம் இருக்கும். ஆனால் அவங்க இருக்க இடம் உயரமாக இருக்காங்க. அப்போ உயரமாக இருக்கிற இடத்துல நம்மளை உயர்வடைய வச்சுட்டு கல்வியிலையோ அவங்க அந்த தொழில் சார்ந்த விஷயங்களோ நம்ம உயர்ந்த இடத்துக்கு போய்ட்டு அவங்கள ஈஸியாக மீட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம ரொம்ப கீழ்நிலையில் இருந்துட்டு அவரை போய் மீட் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண ரசிகனுக்கு செல்ஃபி எடுக்கணும்னு ஆசை இருக்கும். இப்போ அந்த தலைவரை பார்த்து நம்ம சந்தித்து நம்மளுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்க நம்ம அவரை நெருங்கணும்னா அவ்வளோ கூட்டம் நம்மளை மாதிரியே முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாண்டி தான் நம்ம செல்ஃபி எடுக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஒரு செல்ஃபி தேவையான நம்ம யோசிக்கணும். ஏன்னா இது நம்ம படிச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே இந்த செலிபிரிட்டியோட அடிக்ஷன் இருந்துச்சு. ஆனால் அந்த காலத்து மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க கல்வியில் பின்னோக்கி இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே முன்னோக்கி கல்வி அடைஞ்சிட்டோம். தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலமாக இருக்குது. இப்பேற்பட்ட மாநிலத்தில் இன்னும் நம்ம செலிபிரிட்டி அடிக்ஷனில் இருந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மதிப்பை மற்ற மாநிலம் எப்படி கொடுக்கும்? அவங்க ஒரு சினிமாக்காரங்க வந்துட்டாங்கன்னா பார்க்குற கூட்டம் கூடிடுவாங்க. அதுக்காக டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு செலிபிரிட்டின்னு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அவர் செலிபிரிட்டி தான், அதாவது அரசியலுக்கு வந்துட்டார். அவரை பார்க்க கூட்டம் போயிருக்கு. அவரோட தொண்டர்கள் போனது பிரச்சனை இல்லை. ஆனால் சின்ன பசங்க ஏன் போகிறாங்க சொல்லுங்கள்? அப்போ அதே தொண்டர்கள் அவங்க குழந்தைகளும் கூட்டிகிட்டு போய் தானே காமிக்கிறாங்க. அவங்க அவரோட ஃபேன் கிடையாதுல்ல அந்த குழந்தைகள். ஆனால் இவங்களோட சந்தோஷத்துக்காக அந்த குழந்தைகளையும் கூப்பிட்டு போகிறதுனால இன்றைக்கி அசம்பாவிதம் இருக்குல்ல. ஸோ இதனால தான் செலிபிரிட்டியை நம்ம தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப நெருங்க போனோன்னா நம்ம தகுதியை வளர்த்துட்டு நெருங்கினா தப்பு இல்லை. தகுதியை வளர்க்காமல் நம்ம அடிநிலையில் இருந்துட்டு அவங்கள பார்க்க போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஏன்னா செலிபிரிட்டி எந்த செலிபிரிட்டியுமே அவங்க உழைச்சி அவங்க குடும்பத்தை தான் பார்க்க போகிறாங்க. ஒரு சில பேர் தான் விஜய் போன்றவர்கள் தான் அரசியல் தளத்தில் காசை மக்களுக்காக செய்ய போகிறாங்க. சில பேர் தெரியாமையும் தலை அஜித் போலவர்கள் தெரியாமையும் மக்களுக்கு நிறைய செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இன்னும் பல செலிபிரிட்டிகளுக்கு நீங்கள் அவங்க உங்களை இப்போ ஒரு பெரிய பொருட்டாகவே மடுத்த போகிறதில்ல. ஃபோட்டோ எடுத்தாலும் தட்டி விட்டுட்டு போகிறதும், ஒரு கோயிலில் போயிட்டு அவங்கள சந்திக்க போனீங்களா போன்ட்டு சொல்லிட்டு போகிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்மளை மதித்தவங்கள நம்ம மதித்தா போதும். அதாவது உங்கள் பெற்றோர்கள் உங்கள் மனைவியாரோ இல்லை உங்களோட குழந்தைகளோ அக்கா தங்கச்சிகளோ உங்களை மதிப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. அவங்க கொடுக்குற வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. ஒரு கடைக்கு போயிட்டு வர சொன்னாலோ இல்லை வேறு ஏதோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாலோ அதை விட்டுட்டு ஒரு செலிபிரிட்டிக்காக தேட்டரில் ஏறி மாலையை போட்டுக்கிட்டு பாலபிஷேகம் பண்ணிவிட்டு மொட்டையை அடிச்சுக்கிட்டு மூட நம்பிக்கையில் திணிச்சிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏங்க? நம்ம மற்ற மாநிலத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்குமே தவிர மற்ற மாவட்டங்களே நம்மளை பார்த்து அந்த மாநிலத்தில் பார் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பேர் வாங்கிடுவோம். ஸோ எல்லா அடிக்ஷன்லேருந்து கூட ஈஸியாக மீண்டு வந்துடலாம். இந்த செலிபிரிட்டி அடிக்ஷன்லேருந்து சீக்கிரம் மீள முடியாது. ஸோ நம்ம கல்வியை பிரயோஜனமாக பயன்படுத்தி செலிபிரிட்டி அடிக்ஷனில் மீண்டு வரணுன்ட்டு நம்ம இளைஞரை இந்த கருத்து மூலிமா சொல்லி கேட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.